எந்த கேக் பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோமா. சுடர், ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்லாம் வேண்டாமா, நீ வேற ஏதாச்சும் வாங்கிக்கோ. இல்ல இல்ல, எனக்கு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் தான் வேணும். கேக்ல ஹாப்பி பர்த்டே அம்முன்னு எழுதுங்க. அண்ணா, வெற்றி, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நான் இங்கே இருந்து நல்ல வேலையா தேட போறேன். நிறைய சம்பாதிச்சு அம்மாக்கு ஊர்ல பெரிய வீடா கட்டி தர போறேன். நீ எதுக்குமா வெளியெல்லாம் போய் வேலை தேடணும்? நம்ம ஆபீஸ்லயே நிறைய வேகன்சி இருக்கே, நீ அதுலயே வேலை பார்க்கலாம். இல்ல நான் வேண்டாம், எங்க அப்பா உங்க அப்பா கிட்ட வேலை பார்த்திருக்காரு. அந்த ஒரே காரணத்துக்காகவே நீங்க எனக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க. இது வரைக்கும் நான் உங்க தயவுல வாழ்ந்துட்டேன். இனிமேல் நான் சுயமா நிக்க போறேன். அம்மு, நான் மாமா கிட்ட அன்னைக்கே உங்க பர்த்டே எப்போன்னு கேட்டு என் டைரியில எழுதி வச்சிட்டேன். இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. இந்தாங்க கேண்டில் ஏத்துங்க. வாங்க கேக் கட் பண்ணலாம். அம்மு, இந்தா கேக் கட் பண்ணு. அண்ணா, இப்படி ஒரு நாள் மறுபடியும் என் வாழ்க்கையில வரும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. நம்ம உறவு அப்படியே முடிஞ்சு போயிடுமோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். என்னோட தப்ப உணர வைக்கவும் நம்ம உறவுக்கு பாலமா இருக்கிறதுக்கு தான் சுடர் பிறந்திருக்கா அபி. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் அபி. இந்நேரம் நீ ஜெயில இருந்திருந்தனா இதெல்லாம் நடந்திருக்குமா சொல்லு? கரெக்டா நீ பரோல்ல வரும்போது உனக்கு பிறந்த நாள் வந்து இப்ப பாரு, கேக்கு பலூன்னு கிராண்டா கொண்டாடுற மாதிரி இருக்கு பாரு. அபி, இது ஒண்ணும் பட்டு புடவை இல்ல, சாதாரண புடவை தான். நீ பாட்டுக்கு தப்பு கணக்கு போடுறாத. அண்ணன் கையால எனக்கு இது கிடைச்சதே பெரிய வரம் அண்ணி. அண்ணி, இந்த வீட்டை நான் உங்க பேருக்கு மாத்தி எழுத போறேன். இல்லம்மா, நான் இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு இதுல துளி கூட உடன்பாடு இல்ல. அண்ணி, உன்னை நம்பிதானே நான் இந்த வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள நல்லா பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை தானே. அவங்களுக்குன்னு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி ஒரு சின்ன விஷயமாச்சும் இருக்கணும். அதனால இந்த வீட்டை அவங்க பேருக்கு கண்டிப்பா மாத்திதான் ஆகணும்.